ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் இருந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன். சரிங்களா, இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோஸில் ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த டாப்பிக்கை எடுத்தேன் அப்படின்னா மெட்டல் ஃபார்மிங்கோட கண்டினியூட்டி வந்து ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை கண்டினியூட்டியாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் அதோட கோஆர்டினேஷனாக வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு டெஃபினேஷனுக்குள்ளே போயிடலாம். ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன் அப்படின்னா ஜென்ரலாக என்ன அப்படின்னா நம்மளை ஒரு ஷீட் எடுத்துகிட்டு, சரிங்களா, ஷீட் எடுத்துன்னு நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு மாற்றக்கூடிய அந்த ஆப்ரேஷன் பேர் தான் வந்து ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் கேரிட் அவுட் த ஷீட் டு கெட் ரெக்கார்ட் ஷேப் இஸ் கால்ட் அ ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன்ஸ். ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன்ஸில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 10 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா, இந்த 10 ஆப்ரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு மேஜர் ஆப்ரேஷன், அடுத்தது மைனர் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பஞ்சிங் ஆப்ரேஷன், பிளாங்கிங் ஆப்ரேஷன், டீப் ட்ராயிங் ஆப்ரேஷன், பெண்டிங், பர்ஃபரேட்டிங், நாச்சிங், லேர்னிங், ஸ்லைட்டிங், நிப்பிங், ட்ரிம்மிங். சரிங்களா, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து மைனர் ஆப்ரேஷன்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 2 வந்து கட்டிங் ஆப்ரேஷன், அடுத்து இருக்கிறது வந்து ஃபார்மிங் ஆப்ரேஷன். ஓவராலாக வந்து இதை நம்ம மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக 1 by 1 பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கட்டிங் ஆன டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Cutting by physically separating the material record shape of material obtained is called as cutting operation. சரிங்களா, பிசிக்கலாக ஒரு மெட்டீரியலை கட் பண்ணி நம்ம தேவையான ஷேப்புக்கு மாற்றக்கூடிய அந்த ஆப்ரேஷனை தான் வந்து கட்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது ஃபார்மிங். பை அப்ளையிங் ஃபோர்ஸ் ஆன் த ஷீட் சச் தட் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கிரேட்டர் தென் த yield less than the ultimate. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். greater than the yield, less than the ultimate, so that plastic deformation produced in the material will be used for changing shape of sheet metal is called as forming operation. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஷீட் மெட்டலை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ்னால் க்ரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருக்கணும், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோனில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஜோனில் இருக்கும் போது நமக்கு என்ன தேவையான ஷேப் வேண்டுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுதான் வந்து இந்த இடத்துல ஃபார்மிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேஜர் ஆப்ரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு 2 கட்டிங் ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று பஞ்சிங், இன்னொன்று பிளாங்கிங். சரிங்களா, இதுக்கு உண்டான மெயின் டிஃப்ரென்ஸ் என்னது, எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு என்னென்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் நோட்ஸ் இங்கே மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் ஒன், இஃப் த ஹோல் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஷீட் இஸ் யூஸ்ஃபுல் ஒன் அஸ் பஞ்சிங் ஆப்ரேஷன். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஹோலை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஷீட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நம்ம தேவைக்காக ஷீட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து பஞ்சிங் ஆப்ரேஷன். சரிங்களா, நம்ம அடுத்தது பாருங்கள், இஃப் த பீஸ் ஆர் பிளாங்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஆஸ் ஒன் பிளாங்கிங் ஆப்ரேஷன். சரிங்களா, இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஹோலை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஷீட்டை யூஸ் பண்ணாமல் அதுலேருந்து வரக்கூடிய அந்த பீஸ் ஆர் பிளாங்கை நம்ம தேவைக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிளாங்கிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நம்ம எப்பயுமே ஷீட் மெட்டலை வச்சுருக்க போகிறோம். ஷீட் மெட்டல் மேலே வந்து பஞ்ச், அது கீழே வந்து நம்ம டை வந்து அட்டாச்மெண்ட் இருக்க போகுது. சரிங்களா, நம்ம பஞ்சினால் அந்த ஷீட் மெட்டலில் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது கட்டிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அந்த கட்டிங் ஆப்ரேஷனால் நடக்கக்கூடியது ஒன்று ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பஞ்சிங் ஆப்ரேஷன், நம்ம பிளாங்க் ஆர் பீஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிளாங்கிங் ஆப்ரேஷன். சரிங்களா, ஆப்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்கலாம். பஞ்சு சைஸும் ஹோல் சைஸும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா பஞ்சிங் ஆப்ரேஷனில். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சு சைஸும் ஹோல் சைஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த பிளாங்கிங் ஆப்ரேஷனில் டை சைஸும் பிளாங்க் சைஸும் ஈக்குவலாக இருக்கும். டை சைஸும் பிளாங்க் சைஸும் ஈக்குவலாக இருக்கும், மறந்துடாதீங்க. அடுத்தது இந்த இடத்துல டை சைஸ் வந்து ப்ளஸ்
கிளியரன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. பஞ்சு சைஸை விட டை சைஸ் வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்கும். ஏன்னா ப்ளஸ் கிளியரன்ஸை கிளியரன்ஸை இந்த இடத்துல அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ப்ளஸ் கிளியரன்ஸ். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. டை சைஸ் ஈக்குவல் டு பஞ்சு சைஸ் ப்ளஸ் கிளியரன்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து டை சைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சு சைஸ் ஈக்குவல் டு டை சைஸ் இருந்து நம்ம கிளியரன்ஸை மைனஸ் பண்ணணும். சரிங்களா, டை சைஸ்லேருந்து நம்ம கிளியரன்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து பஞ்சு சைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, இங்கே இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு டை. இந்த இடத்துல இந்த ரெட் கலரில் இருக்கிறதுங்கள இந்த லைன்ஸ் வந்து டை. இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஷீட். T திக்னஸில் நம்மளுக்கு இருக்குது. இந்த இடத்துல பஞ்சிங் ஆப்ரேஷன் பஞ்ச் இருக்க போது ஃபோர்ஸ் வந்து நம்ம டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கொடுக்க போகிறோம். சரிங்களா, இந்த இடத்துல கட் ஆகிட்டு வரக்கூடிய இந்த ஏரியாவை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பர்னிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, பஞ்சினால் இந்த ஷீட் மெட்டல் கட் ஆகிட்டு வரக்கூடிய இந்த ஏரியாவை, இந்த ஓரம் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை பர்னிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸ் வரலாம். டை சைஸ் அப்படின்னா ஈக்குவல் டு பஞ்ச் சைஸ் ப்ளஸ் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இந்த இடத்துல டை வந்து இங்கே இருக்குது, பஞ்ச் வந்து இங்கே எடுத்துருக்கு. ஓகேங்களா, இந்த சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல சம் கிளியரன்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கிளியரன்ஸை ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய கிளியரன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய கிளியரன்ஸும் ரெண்டும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா ஓவராலாக டையோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதே சேம் தான் நம்மளுக்கு பஞ்சு சைஸும் பிளாங்கிங் ஆப்ரேஷனில் பஞ்சு சைஸ் ஈக்குவல் டு டை சைஸ் மைனஸ் கிளியரன்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஷியர் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி ஆன் த பஞ்ச். சரிங்களா, பஞ்சிங் ஆப்ரேஷன்ஸில் எப்பயுமே வந்து ஷியர் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பஞ்சில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பிளாங்கிங் ஆப்ரேஷனில் ஷியர் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி ஆன் த டை. சரிங்களா, ஷியர் அதாவது பிளாங்கிங் ஆப்ரேஷனில் டையில் ஷியரை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பர்னிங் ஏரியான்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்துருப்போம். அந்த பர்னிங் ஏரியா வந்து பாருங்கள், பர்னிங் ஏரியா ப்ரொடியூஸ்டு ஆன் த பஞ்ச். ஏன்னா பஞ்சிங் ஆப்ரேஷனில் அந்த பர்னிங் ஏரியா எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா பஞ்சில் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, இதுவே வந்து பர்னிங் ஏரியா ப்ரொடியூஸ்டு ஆன் த டை அப்படின்னா அது வந்து பிளாங்கிங் ஆப்ரேஷன். பிளாங்கிங் ஆப்ரேஷனில் பர்னிங் ஏரியா எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, டை ஆர் பஞ்ச் இல்லை வந்து நம்மளுக்கு ஷீட் மெட்டல், இந்த மாதிரி வந்து கொஷினில் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டாக வந்து டை வந்து செலக்ட் பண்ணணும். மறந்துடாதீங்க, பர்னிங் ஏரியா ப்ரொடியூஸ்டு ஆன் த டை பிளாங்கிங் ஆப்ரேஷன். இதுதான் வந்து மேஜராக பஞ்சிங் ஆப்ரேஷனுக்கும் பிளாங்கிங் ஆப்ரேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் பை விச் கட்டிங் ஆஃப் ஷீட் டேக்ஸ் பிளேஸ் ஷியரிங் அண்ட் டியரிங். சரிங்களா, இந்த ஷீட் மெட்டல் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பஞ்சிங் அண்ட் பிளாங்கிங் ஆப்ரேஷன். இது ரெண்டுமே வந்து கட்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். இந்த கட்டிங் ஆப்ரேஷன் என்ன மெக்கானிசத்தில் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷியரிங், அடுத்தது வந்து டியர். ஃபஸ்ட்டு ஷியர் ஆக போகுது, அதுக்கப்புறம் டியர் ஆக போகுது. இந்த ரெண்டு மெக்கானிசத்தில் தான் வந்து இந்த கட்டிங் ஆஃப் ஷீட் வந்து நடக்குது. சரிங்களா, அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கிளியரன்ஸ்னு வந்து சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி கிளியரன்ஸை ஆட் பண்ணணும், கிளியரன்ஸை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா, இந்த கிளியரன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலாஸ், இது வந்து ரேடியல் கிளியரன்ஸுக்கான ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள். சி ஈக்குவல் டு 0.0032T. சரிங்களா, டி இந்த இடத்துல திக்னஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ். இது ப்ளஸ் கிடையாது, இந்த இடத்துல டி. இதுதான் வந்து ரேடியல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் அதே சமயத்தில் திக்னஸும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா கிளியரன்ஸோட வேல்யூஸ், ரேடியல் கிளியரன்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா, இன் கேஸ் ஆஃப் அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, கொஷினில் அவங்க அல்டிமேட் ஷியர் கொடுக்கல, ஆனால் வெறும் திக்னஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது திக்னஸ் 2 mm விட கம்மியாக இருந்தது அப்படின்னா கிளியரன்ஸ் ஈக்குவல் டு 5% இன்ட்டு டி. இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடியதான் வந்து ரேடியல்
கிளியரன்ஸ். ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷீட் மெட்டலோட திக்னஸ் 2 mm விட அதிகமாக இருந்தது அப்படின்னா 2 mm விட அதிகமாக இருந்தது அப்படின்னா 10% இன்ட்டு டி ப்ராடக்ட் பண்ணும் போது கிடைக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ரேடியல் கிளியரன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கொஷின்ஸில் மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டை சைஸை கொடுத்துருவாங்க, கிளியரன்ஸை திக்னஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு நம்ம இதை பேஸ் பண்ணி பஞ்சு சைஸை கேட்பாங்க. சரிங்களா? என்ன ஆப்ரேஷன் சொல்லிட்டு அவங்க கொஷினில் கொடுத்துருவாங்க. பிளாங்கிங் ஆப்ரேஷனா இல்லை பஞ்சிங் ஆப்ரேஷன்லாம் கொஷினில் கொடுத்துட்டு இல்லை டை சைஸ் இல்லை பஞ்சு சைஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு இது கொடுத்துட்டு நம்மளுக்கு திக்னஸை கொடுத்துட்டு கிளியரன்ஸை மைனஸ் பண்ணணும் இல்லை ஆட் பண்ணணும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் ஐஏஎஸ் கொஷின்ஸ், கேட் கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே கேட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க.